திமுக மற்றும் காங்கிரசுடன் ரகசிய தொடர்பு வைத்துள்ள அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர் வெற்றிவேல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஜெயலலிதா வீட்டை அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை அதிரடியாக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். இந்த வரிசையில் வடசென்னை மாவட்ட செயலர் சேகர்பாபு எம்எல்ஏவும் அதிரடியாக நீக்கப்பட்டு புதியதாக ஜெயக்குமார் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டார். ஜெயக்குமார் புதியதாக நியமிக்கப்பட்டவுடன் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தினார். இதில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதுடன் முன்னாள் வடசென்னை மாவட்ட செயலர் சேகர்பாபுவுக்கு எதிரான பேச்சுக்களும் எழுந்தது. இதனால் வடசென்னை பகுதி அதிமுகவினர் மத்தியில் கோஷ்டி பூசலும் புகைச்சலும் உருவாகியது. இதன் வெளிப்பாடாக அக்கட்சியின் பொதுச் செயலர் ஜெயலலிதாவின் வீட்டை சேகர்பாபுவின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்தினர். முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன்பின் ஜெயலலிதாவை சந்தித்த அக்கட்சி நிர்வாகிகள் திமுகவுடன் ஜெயக்குமார் எம்எல்ஏ தொடர்பு வைத்திருப்பதாகவும் வெற்றிவேல் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சேர்ந்து அதிமுக விசுவாசிகளுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்தனர். ஜெயக்குமார் திமுக தொடர்பு வச்சுக்கிட்டு அதிமுக இதுவரைக்கும் ஒரு 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. இதுவரைக்கும் யாரையும் காப்பாற்றதும் கிடையாது, யாருக்கு எந்த உதவி செஞ்சதும் கிடையாது. இதை தவிர ஜெயக்குமார் வடசென்னைக்காக எதுவுமே செய்யல. இதே வெற்றிவேல பார்த்தீங்கன்னா அம்மா விசுவாசி எங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. அதனால எங்களை காப்பாற்றுறது அம்மாவுடைய பொறுப்பு, அம்மா தான் எங்களை காப்பாற்றுவாங்க. முற்றுகை போராட்டத்தின் போது வடசென்னை மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸில் பெயர் போன கோஷ்டி பூசல் தற்போது அதிமுகவில் நிலவுவது வரும் சட்டசபை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து.